வணக்கம் மக்களே, நான் உங்கள் மகேந்திரன், இது உங்கள் மெய்பிக்ஸ். இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டம். அண்ணா இது என்ன ஊர்? கன்னிவடி டீ புதுப்பட்டி. கன்னிவடி டீ புதுப்பட்டி அப்படிங்கிற இடத்துக்கு காது குத்து கடை வரதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு போய் ஒரு பிடி பிடிச்சிடலாம். பாருங்க நண்பர்களே, இந்த தம்பிக்கு தான் காது குத்து. காது குத்திட்டாங்க பாருங்க எத்த சூடுன்னு. சரி தம்பி பார்த்தாச்சு, போய் சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா அப்படி எலும்பு குழம்பு வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குங்க. ப்ரோ இதில் என்ன இருக்குது? வறுவல் சிக்கனா? பாருங்க சிக்கன் வறுவல் இருக்குது, ஒயிட் ரைஸ், இது மட்டன் பிரியாணி, அதுவும் வேறு லெவலு, முட்டை வறுவல் அதுவும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் மூளை பொரியல் வச்சுருக்காங்க. திண்டுக்கல் காய்ஸ், வணக்கம்ண்ணே. அண்ணன் வீட்டு காது குத்து விழா. அண்ணன் வீட்டுக்கு இது ஒரு 2000 பேர்த்துக்கு பண்ணியிருக்கோம். 2000 பேர்த்துக்கு? 2000 எப்பயுமே நம்ம ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சிறப்பாக பண்ணுவோம். அந்த மாதிரி சிறப்பாக பண்ணுவீங்க. ஒரு 15 கடை வெட்டணும். 15 கடை வெட்டி? 15 கடை வெட்டணும். இது முட்டை கிரேவி, ரொம்ப கூட்டமாக இருக்குதுங்க. கூட்டத்தோட கூட்டமாக சாப்பிட்ருவோம். மட்டன் பிரியாணி வச்சுருக்காங்க பாருங்கள், பீஸெல்லாம் இவ்வளோ சாப்பிட்டா வந்திருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குதுங்க. மட்டன் வறுவல், இது ஒரு செமி கிரேவி மாரி பண்ணியிருக்காங்க. பாருங்க குடல் கறி, பாருங்க எக் வச்சுருக்காங்க. அப்படியே எக்குக்கு ஒரு மசாலா வச்சுருக்காங்க சேர்த்து ரெண்டையும். வேற லெவல் டேஸ்ட்டுங்க. இந்த பெரிய வெங்காயம் போட்டு பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்வீட்னஸ் நல்லா தெரியுது. ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி முடிஞ்சதையும் ஒயிட் ரைஸ் கொடுக்குறாங்க, அதனால் வேகமாக மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம். டீயே கொஞ்சம் அந்த குடல் வறுவலையும் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பால் பாயசம் வச்சுருக்காங்க. ரொம்ப கேட்டு கேட்டு வைக்கிறாங்க. திண்டுக்கல்காரங்களோட பாசத்துக்கு அளவே இல்லைங்க. பாருங்க டீ நல்ல கிரேவியாக இருக்குங்க. கிரேவியோட ஒரு வாய்
இந்த ருசி நாக்கில் நிற்குதுங்க. இந்த உப்பு வரப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக நிற்குது. போதுனே பார்த்தீங்கன்னா கொழுப்பு கறிகள்லாம் போட்டு அதை ஒரு கிரேவியாக பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரக்சரே நல்லா இருக்குங்க. எலும்பு தனியாக வச்சுருக்காங்க. போதுண்ணே கிள்ளி கொட்டிட்டாங்கங்க. பாருங்க இந்த கொழுப்பு அப்படியே மிதக்க விட்டுருக்காங்க. எங்கே சாப்பாடுன்னு கண்டுபிடிக்க மாட்டேங்குதுங்க. நல்லா கறிதாக இருக்குது. ஃபுல்லாக எலும்பு கறி சூப்பராக இருக்குங்க. மச்சான் கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் ஒயிட் ரைஸ் எல்லாமே சாப்பிட்டாச்சு. பிரியாணி எப்படி இருக்கு? அருமையாக இருக்கா? பெரிய அண்டாவே தீந்துருச்சுங்க. பிரியாணி தீந்துருச்சு. இப்போ அடுத்த இது 2வது அண்டா. இது பாருங்க, இதுலேயும் இப்போ தீர போகுது. 3வது அண்டா ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. எல்லாம் பிரியாணிங்க, மட்டன் பிரியாணிங்க. அம்மா நீங்கள் தான் மாஸ்டரா? ஓகே. மொய் எழுதிட்டு இருக்காங்க. நம்மளும் மொய் எழுதிடுவோம். என்ன இங்கே அப்படியா? சரி, தூக்கம் இல்லையா ராத்திரிலாம்? அதான் தெரியல கண்ணிலேயே. ஐயா வணக்கங்க. வணக்கம் சார். அது எப்படிங்க இது விசேஷம்? இது விசேஷம் வந்து காது ஊத்து விசேஷம் சார். ஆனால் போட்டு இதில் வந்துட்டு என்னன்னா கல்யாண விசேஷத்தோட வந்துட்டு இது அருமையாக செஞ்சுட்டு இருக்கேன் சார். இந்த சாப்பாடு சமையல்லாம் வந்துட்டுங்க, இந்த இவங்க வச்சிருக்க வெரைட்டிஸ் வந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டலை விட ரொம்ப அருமையாக இருக்குது சார். அதை விட அருமையாக இருக்குது சார். இல்லை சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையாலுமே அருமையாக இருக்குது சார். என்ன ஒவ்வொரு வெரைட்டிஸையும் வந்துட்டு பரிமாறுற முறை, இவங்களுடைய அணுகுமுறை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது சார். ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லையா? திருப்தியாக இருக்குது சார். மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது சார். என்ன ரொம்ப நன்றிங்கய்யா. ரைட்டுங்க. ஓகே, வணக்கங்க. வணக்கம் வணக்கம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், கடை விருந்து ஓவர். சூப்பரு. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.